இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டில் ரைட் நடந்துருக்கு சார். டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பான எஃப்ஐஆர் தகவல் வெளியாகி இருக்கிறது. முதல் குற்றவாளியாக செந்தில் பாலாஜியும் இரண்டாவது குற்றவாளியாக IAS அதிகாரி விசாகனும் சேர்க்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மீண்டும் மீண்டுமா மனது வேதனைப்படுகிறது. அண்ணனை மீண்டும் மீண்டும் எப்படி சோதிக்கிறீர்கள்? இப்போதுதான் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு தினமும் வந்து வேதனையோடு நடந்து கொண்டிருக்கிறார். இப்போது மீண்டும் அவர் மீது ஒரு வழக்கு, ஒரு சோதனை. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம்தான் காட்ட வேண்டும். சட்டமன்றம் கிடைத்திருக்கிற செய்தி, தமிழ்நாடு முழுவதும் இன்று நடந்த லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய நடவடிக்கையில் சுமார் முதல்வர் செந்தில் பாலாஜியுடைய 7 பேர் மீது வழக்கு இருக்கிறது. ஒரு இடத்தில் சோதனை சமயத்தில் உரிமையாளர் இல்லாத அந்த இடத்துக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போனாங்க, அடுத்து இடி வந்து எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ சமீபத்தில் இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற கேஸில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படி என்னதான் இருக்கு எங்கள் அண்ணன் வீட்டில் திருப்பி போய்கிட்டு இருக்கீங்க? அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே. 1000 என்கொயரிஸ், 1000 என்கேஜ்மெண்ட்ஸ். வெறுமன ஜனநாயகத்தில் சவுக்கு எடுத்து வில்லன்களை அடித்தால் மட்டும் போதாது, நிஜத்தில் அதை செய்யுங்கள். நாங்கள் உண்மையான ஜனநாயகன் என்று உங்களை வரவேற்கிறோம். பல மூத்த அமைச்சர்கள் மீதும் பல்வேறு தரப்பினர் மீதும் புகார்கள் பெறுவதில் அந்த அரசு ரொம்ப முனைப்பாக இருக்குது. ரொம்ப நாள் பார்ப்போம் எப்படி போகுது என்னன்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒன்று தெளிவாக சொல்கிறேன், மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. அதனால பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அங்க பாரு, மதுபான கொள்முதல்ல மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்குது. அந்த முறைகேட்டில் தான் அந்த படத்தை வேற எடுத்து தொலைச்சாங்க. என்ன படம் பார்த்து? பராசக்தி. அதான் விளங்காத படம். ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. இட்லி கடை. ஆமா, ஃபர்ஸ்ட் படம் வந்து அவார்டு வேற கிடைக்கல. வேதனை. அட்லீஸ்ட் இந்த பராசக்திக்காவது கொடுத்துருக்கலாம், அந்த டேரக்டருக்கு சம்பளத்தையாவது கொடுத்துருக்கலாம். அதையும் கொடுக்காம ஏமாத்திட்டீங்க பாவிகளை. ஏய், எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. மக்கள் வெகு விரைவில் முகம் சுளித்து அருவறுத்து ஒதுக்கி விடுவார்கள் என்பதை இந்த தாவேக எம்எல்ஏக்கள் நினைவில் வைத்து பணியாற்ற வேண்டும். இவங்க கூட்டத்தில் எம்எல்ஏ ஆகிட்டாங்க, அமைச்சர் ஆகிட்டாங்க. எந்த தகுதியும் கிடையாது. இந்த ஜெகதீஸ்வரிக்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு அமைச்சர் பதவி. எதுக்குன்னு தெரியல. எதுக்கு இந்த அமைச்சர் பதவி? இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. அந்த ஜட்டியோட உட்கார வைப்பேன்னு சொன்ன மந்திரிக்கும் இது பொருந்தும். உனக்கு எங்கே இந்த தைரியம் வந்து? சரி, எப்படி உட்கார வைப்ப நீ? அப்போ போலீஸ்கிட்ட சொல்லி மிரட்டி உட்கார வைப்ப, அப்படித்தானே? சட்டியை கழட்டிடுன்னு சொல்கிற அமைச்சர் ஜெகதீஸ்வரி, இந்த மாதிரி ஆட்களையும் பார்த்துட்டோம். எனக்கு ராஜபாளையம் பக்கத்துக்கு போகவே பயமாக இருக்குது. 3 சட்டி போட்டு போகணும் போல இருக்கு அங்கே போனால். ஏன்னா நக்கல்யா அவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. நான் வந்து உண்மையிலே என்னோட உடன் வந்த சகோதரியா நினைக்கிறேன். அதுக்குள்ள என்ன ஒரு அக்காவை தான் நினைச்சுதான் நாங்க இந்த நாள் வரைக்கும் நாங்க பயணிக்கிறோம். இதில் ஆக்டிங் வேற. என் உடன்பிறவா சகோதரி, எம்புட்டு நாள் சகோதரின்னு பார்க்கலாம். அப்போ மாமியார்னு மேல பாசம் வச்சு எடுத்து கொடுத்தேன்னு நினைச்சியா? இத கட்டிட்டு மார்க்கெட்டுக்கு நீ போகணும். அங்க இருக்கிற காளமாடு சிகப்பு கலரை பார்த்துட்டு மிரண்டு போய் உன்னை துரத்தணும். நீ மார்க்கெட்டையே சுத்தி வரணும். அத பார்த்து நான் ரசிக்கணும். இப்போ உடன்பிறவா சகோதரியோட பேரை பெருசா போட்டா ஏன் கோவம் வருது? சகோதரி பேரை தானே போடுறாங்க போஸ்டர்ல. போய் கலெக்டர்கிட்ட வம்புலுக்குறீங்க. நான் தானே இப்போ இந்த மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சர், என் பேர் தானே முதல்ல இருக்கணும், என் பேர் எப்படி 2வது இடத்துல இருக்கலாம் அப்படின்னு கலெக்டரை மேடையிலேயே கலெக்டர்கிட்ட மிரட்டுறாங்க. கலெக்டர்கிட்ட வம்புலுக்குறீங்க. என்ன நடிப்பு நடிக்கிறீங்க? இதெல்லாம் எத்தனை வருஷமா பார்த்துன்னு இருக்கிறான். 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கின்ற பாப்பட்டி அணியின் முதல் பேட்ஸ்மேன் இப்போது களத்தில் இறங்குகிறார். களை இறங்கிருச்சு. ஊர் மானத்தை காப்பாற்ற அந்த அணியின் கேப்டன் திரு ஏகாதசி அவர்கள் இப்போது களம் இறங்க போகிறார். என்ன அம்புட்டு கிருன்னு இருக்காங்க. யார் வேட்பாளர்னே தெரியாம விசில் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அப்போ நீங்கள் ஒழுங்காக நடத்துக்க வேணாமா? உங்கள் மூஞ்சை பார்த்து, உங்கள் திறமையை பார்த்து ஓட்டு போட்டாங்க.